ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டன் நெக் டிசைன் பயிற்சி வகுப்பில் 3வது கிளாஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தைக்கக்கூடிய டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான முறையில் ஈஸியாகவே தைக்க முடியும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் இது போல் எக்கச்சக்கமான டிசைன் நம்ம சேனலில் அப்லோடு செய்யப்படும். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு சூப்பரான ஒரு நெக்கோட லைன் தான் போட போகிறோம். கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி குடுவை நெக்லேயே இந்த மாதிரி நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்கோட லைன். இந்த ஷேப்பை பயன்படுத்தி தான் சூப்பரான ஒரு டிசைன் நம்ம வந்து வடிவமைக்க போகிறோம். இதுக்கு கீழே பாருங்கள், கரெக்டாக நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சு ஹைட்டில் இது போல் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 1.25 வருதா, அதோட அகலத்தை 1.25 மார்க் பண்ணி இந்த மாதிரி நேராக நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த இடம் கீழே பார்த்தீங்கன்னா அவுட்லைனில் பாட் நெக் மாதிரியே வரும். உள் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குடுவை நெக் மாதிரி வரும். வெளி லைனை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பாட் நெக் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து வரும். இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய லைனில் நம்ம வந்து பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஒரிஜினல் அளவில் இருந்து அந்த நெக்கோட ஷேப்பை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைனுக்கு நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தாமல் தான் தைக்க போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லைனிங் கிளாத்தை மட்டும் அந்த நெக்கோட லைனை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அழகாக நீட்டாக நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். நழுவாமல் இருக்கிறதுக்காக அங்கனங்கன நம்ம வந்து பின் குத்திக்கலாம். இது போல் எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா பின் குத்திக்கலாம். கொஞ்சம் தள்ளி கேப் விட்டுட்டு. இப்போ நெக்கோட உள் லைன் பாருங்கள், இது போல் நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இந்த லைனை ஒட்டியே நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு தைக்கணும். வெளியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அந்த பிசுறில் நம்ம வந்து தைக்க போகிறோம். இதுக்கு நெக்கோட ஷேப் என்ன ஷேப்பில் நம்ம வரைஞ்சிருக்கோமோ அதே ஷேப்லையே நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ அந்த லைன் மேலேயே நம்ம ஆரம்பிக்கும் போது கெட்டி தையல் போட்டுட்டா அழகாக லைன் மேலேயே நம்ம தச்சுக்கலாம். எந்தெந்த இடத்துலலாம் மூளை ஷேப் வருதோ அந்தந்த இடத்துலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும் அப்படின்னா நம்மளுக்கு வெட்டும் போது என்ன ஷேப் கிடச்சிச்சோ அதே ஷேப் தைச்சதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், கோட்டு மேலேயே நம்ம தச்சு முடிச்சிட்டோம். நூல் பீஸரை கட் பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸரை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே வந்து லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த லைன் மேலேயே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிசைன்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயினாக பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் மூளை ஷேப் வருதோ அந்த இடத்துல கண்டிப்பாக கட் பண்ணிவிட்டு வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துலலாம் கண்டிப்பாக நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ பின்பகுதியெல்லாம் பாருங்கள், வரிசையாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத் மேலே படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் நம்ம சேஃப்டிக்காக போடக்கூடிய தையல். இந்த தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம லைனிங் கிளாத்தில் தையல் போட்டோம் அப்படின்னா நெக்கோட ஃபினிஷிங் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக அழகாகவே கிடைக்கும். இப்போ நம்ம அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இப்போ லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக அழகாக நீட்டாக நம்ம தள்ளி விட்டுக்கலாம். நெக்கோட ஷேப்பை கரெக்டாக நம்ம எடுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நல்ல பக்கம் படிமான தையல் போடவே ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், தைச்சதுக்கப்புறம் அதோட ஷேப் நம்மளுக்கு அருமையாகவே கிடச்சிருக்கு. இப்போ நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது கண்டிப்பாக நூல் மேய்ச்சாக போட்டுக்கணும். துணி என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேய்ச்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நல்ல பக்கம் படிமான தையல் போடும் போதுமே அந்த கார்னர் வரக்கூடிய பகுதியிலெல்லாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு நெக்கோட ஷேப் ரொம்ப அழகாக நீட்டாகவே கிடச்சிரும்.
இப்போ பாருங்க நம்ம அழகா நீட்டா தச்சு முடிச்சுட்டோம். கீழே பட்டியெல்லாம் தச்சு டாட் பிடிச்சி இது போல் நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க கரெக்டாக ஒரு 2.5 இன்ச் ஹைட்டில் நம்ம வந்து இது போல் லைன் போட்டுக்கலாம். இப்போ அவுட்லைன் பார்த்தீங்கன்னா நம்ம பாட் நெக் மாதிரியே அந்த மாதிரி ஒரு ரவுண்டு ஷேப்பில் நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். கட் பண்ணும்போது எந்த ஷேப் போட்டோமோ அதே ஷேப்லேயே நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இதே மாதிரி 2 சைடுமே நம்ம வந்து அழகாக நீட்டாக வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த இடத்துல சென்ட்ரு பகுதியில் பாருங்கள் சின்னதாக ஒரு டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஜாஸ்மின் கிளாத் கொஞ்சம் இருந்தால் போதுமானது. இதை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சென்டரில் அதோட அகலம் எவ்வளோ வந்திருக்கோ அந்த அகலத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது போல் பாருங்கள் வச்சு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடும் அந்த சைடும் மட்டும் நீளமாக இருக்க சைடு 2 சைடுமே நம்ம கெட்டி தையல் போட்டு தச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே இருக்கக்கூடிய பீஸரை லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியோட சென்ட்ரு பகுதியில் பாருங்கள் இது போல் நம்ம லைன் போட்டுக்கலாம். அடையாளப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல குட்டி குட்டி ப்ளீட்டாக எடுத்துட்டு இந்த இடத்துல இந்த துணிக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலை எடுத்து 4-5 முறை டைட்டாக சுற்றி விட்டுட்டு நம்ம பூ கட்டுற மாதிரி டபுள் நாட் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதோட நூலை பாருங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அழகாக நீட்டாகவே கிடச்சிருச்சு. இந்த டிசைனை நம்ம நெக்கோட சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுக்கலாம். இதோட சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக அந்த நாட்டும் சென்ட்ரு பகுதியும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு நேராக அப்படியே நம்ம வந்து தச்சுக்கலாம். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கெட்டி தையல் போட்டுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு நூல் பீஸரை நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடுமே பாருங்கள் அதே மாதிரியே நம்ம தச்சுக்கலாம். கரெக்டாக கோட்டு மேலேயே வச்சுட்டு அப்படியே நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இதோட நூல் பீஸரை நம்ம கையோடே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தையலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பீஸரை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம தைச்சதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக சிம்பிளான முறையில் இருக்குது. இப்போ இந்த இடத்த மேலும் அழகுபடுத்துறதுக்காக லேஸை பயன்படுத்தி தைக்க போகிறோம். இதுக்கு டிசைனர் லேஸ் தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். எப்போதுமே ஆரம்பிக்கும் போதும் கோட்டை ஒட்டியே ஆரம்பிக்காமல் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் லேஸ் விட்டுட்டு நம்ம தைக்கும் பொழுது கோட்டு மேலே வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இந்த இடத்துல பிசுறு தெரியாமல் அழகாக நீட்டாக நம்ம கவர் பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ லேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் ஒரு தையலும் அந்த ஓரத்தில் ஒரு தையலும் போட்டு இது போல் நம்ம தச்சுக்கலாம். அந்த முக்கோணத்து மேலே தையல் விழுகக்கூடாது. இப்போ கோட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பிசுறு லேஸை இது போல் நம்ம கட் பண்ணிக்கலாம். மேலேயும் கீழேயுமே இதே மாதிரி பிசுறு லேஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே இந்த சைடுமே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடுமே நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ கழுத்தோட அவுட்லைனில் பாருங்கள் இதே லேஸை நம்ம பயன்படுத்தி தச்சுக்கலாம். இது கரெக்டாக கழுத்தை ஒட்டியே அழகாக நீட்டாக தைக்கணும். லேஸ் என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். கோல்டு லேஸுங்கிறனால கோல்டு கலர் துணி கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக பாருங்கள் அந்த லைன் மேலேயே வச்சு தைக்கணும். லைன் மேலே தைக்கும் பொழுது தான் அந்தந்த இடத்துல லேஸோட பிசுறு இருக்குது. அந்த லேஸோட பிசுறு தெரியாமல் கவர் பண்ணி அழகாக நீட்டாக நம்ம தச்சுக்கலாம்.
இப்போ ஒரு தையல் போட்டுட்டோம். எக்ஸ்ட்ரா பீஸில் இது போல் கட் பண்ணிக்கலாம். இன்னொரு தையல் அந்த லேஸ்லேயே இந்த ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். அந்த ரெட் கலர் அந்த முக்கோணத்து மேலே நம்ம தையல் வந்து வரவே கூடாது. அந்த லேஸ் மேலேயே 2 சைடுமே நம்ம தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். அழகுபடுத்துறதுக்காக சென்டரில் ஸ்டோன் பீஸ் வச்சுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.